நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாடத்தை படிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இப்பொழுதும் இந்த புதிய காலாண்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். சங்கீத புஸ்தகம் முழுவதையும் இந்த காலாண்டிலே நாங்கள் படிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி முதல் பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய ஆவியானவர் கொண்டு எங்களோடு நீர் பேசும். நாங்கள் எப்பொழுதுமே விரும்பி வாசிக்கிற இந்த சங்கீத புத்தகம், அதை எப்படி படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளிலே அஸ்திபார பாடமாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குடும்ப சங்கீதம், எந்த சங்கீதம் சொல்லுவாங்க? குடும்ப சங்கீதம் சொல்லுங்கள். சங்கீதம் 128. மெய்ப்பனின் சங்கீதம் சங்கீதம் 23. பாதுகாப்பின் சங்கீதம் 91. சரி, பயணம் போகும் பொழுது வாசிக்கும் சங்கீதம் 121. டக்குன்னு சொல்லிட்டீங்களே, இனி சொல்ல முடியாத ஒரு சங்கீதம் கேட்குறேன். ஓகே, வயதானவர்களின் சங்கீதம், முதியோர்களின் சங்கீதம் எது? ஆமாம், 71. வெரி குட், ஜெயமா சொல்கிறாங்க. சங்கீதம் 71, முதியோர்களின் சங்கீதம். நீங்கள் வயசானவங்களை பார்த்தீங்கன்னா, அல்லது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனீங்கன்னா, அல்லது வியாதியில் கிடக்கிற ஒரு வயதான ஐயா அம்மாவை பார்த்தீங்கன்னா 71ஆம் சங்கீதம் நீங்கள் வாசிங்க, அவங்களுக்கு வாசிக்க சொல்லுங்கள். 71ஆம் சங்கீதம். சாப சங்கீதம், சாப சங்கீதம் ஒரு சங்கீதம் இருக்குது. சங்கீதங்களில் நிறைய வகைகள் இருக்கிறது. சாப சங்கீதம், அந்த சங்கீதம் படித்தீங்கன்னா ஒரே சாபமாக இருக்கும். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். ஏன்னா சங்கீதங்களை படிக்காமல் இருக்க மாட்டோம். 109ஆம் சங்கீதம் படித்து பாருங்கள். 109ஆம் சங்கீதம், அதில் ஒரே சாபமாக இருக்கும். சரிங்களா? இப்படி பலதரப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற சங்கீதங்கள் இன்றைக்கி ஒரு புத்தகமாக நமக்கு 150 சங்கீதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், வியாதியஸ்தர்கள், பயணம் போகிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், எல்லாருக்குமே. அன்பானவர்களே, இப்போ கேள்வி, சங்கீதம் அப்படின்ன உடனே யார் எழுதினது? நம்ம யாரதான் சொல்லுவோம்? தாவீது. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். 2 சாமுவேல் 23 வசனம் 2 என்ன சொல்லுது? சாரி, முதல் வசனத்தை படிக்கலாம். முதல் வசனம். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின, என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வீட் சிங்கர் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலின் இனிமை பாடகன் யார்? தாவீது. இந்த தாவீது எழுதின சங்கீதங்கள் கிட்டத்தட்ட 80 சங்கீதங்கள். கிட்டத்தட்ட 80 சங்கீதங்கள். சங்கீதங்கள் எழுதினவர்கள் சுமார் 7 ஆசிரியர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 7 ஆசிரியர்கள். அதில் பிரதானமானவர் யார்? தாவீது எழுதின சங்கீதங்கள் சுமார் 80 அப்படின்னு சொல்கிறாங்க. மோசே எழுதின சங்கீதம் 90. சங்கீதம் 90 மோசேயின் சங்கீதம். சாலமோன் எழுதினது சங்கீதம் 127, சங்கீதம் 72. சங்கீதம் 72, சங்கீதம் 127 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமான் ஒரு சங்கீதம், சங்கீதம் 88. ஏத்தான் ஒரு சங்கீதம், சங்கீதம் 89. அதேபோல் ஆசாப் எழுதின சங்கீதங்கள் 12. கோராகின் புத்திரர், சன்ஸ் ஆஃப் கோராகின் புத்திரர் எழுதின சங்கீதங்கள் 11 சங்கீதங்கள் இருக்கின்றன. எசேக்கியா ராஜா எழுதின சங்கீதங்கள் 10 சங்கீதங்கள். எசேக்கியா ராஜா சங்கீதங்கள் 10 சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல் ஆசாப் எழுதினது
12 சங்கீதங்கள். பிரியமானவர்களே, இப்படி சுமார் 7 ஆசிரியர்கள், 7க்கும் மேலான ஆசிரியர்கள் சங்கீதங்களை எழுதினார்கள் என்று நாம் சரித்திர குறிப்புகளிலே வாசிக்கிறோம். ஆகவே சங்கீதம் சொன்னோம்னா வெறும் தாவீது அப்படி மட்டும் நினச்சிடக்கூடாது. தாவீது பாதிக்கு பாதி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அநேகர், ஏமான், ஏத்தான், ஆசாப், கோராகின் புத்திரர், இப்படி நிறைய பேர், மோசே, சாலமோன், இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இசைக்கியா, 7க்கும் அதிகமான ஆசிரியர்கள். சில சங்கீதங்களுக்கு யார் ஆசிரியர்னு தெரியாது. சில சங்கீதங்களுக்கு யார் ஆசிரியர் என்றே தெரியாது. சில சங்கீதங்களுக்கு தாவீது தான் ஆசிரியர் அப்படின்பதை அப்போஸ்தலர் படித்தோம். இப்போ 2ஆம் சங்கீதம் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்தால், சங்கீதம் 95 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்தால் தெரியும் தாவீது எழுதினார். தாவீது 2ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போஸ்தலரில். ஆனால் 2ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது எழுதின மாதிரி போட்டிருக்காது. பாருங்கள், 2ஆம் சங்கீதத்தை எடுங்க. சங்கீதம் 2 எடுத்தால் அது தாவீதின் சங்கீதமா என்ன அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போஸ்தலர் 4:25 படித்து பாருங்கள். அது தாவீது எழுதினார் என்று தெளிவாக வாசிக்கலாம். சங்கீதம் 95 அது தாவீது சங்கீதம் போட்டிருக்காது, தாவீதின் சங்கீதம் போட்டிருக்காது. ஆனால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படித்தோன்னா அது தாவீது எழுதின சங்கீதம் அப்படின்னு இருக்கும். இப்படி தாவீது பெரும்பான்மையான சங்கீத பகுதிகளை எழுதியிருக்கிறார். அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சங்கீதங்களில் இருக்கிற வகைகள் என்னென்ன, நிறைய வகைகள் இருக்கிறது. நீங்கள் பாடத்தில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்படிப்பட்ட வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சங்கீதங்கள்? இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, சாப சங்கீதங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, துதியின் சங்கீதங்கள், அல்லேலுயா சங்கீதங்கள். 146ஆம் சங்கீதத்திலேருந்து 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அல்லேலுயா சங்கீதங்கள். ஒவ்வொரு சங்கீதத்திலையும் 146லேருந்து 150 வரைக்கும் ஆரம்பத்திலே அல்லேலுயா இருக்கும், அந்த சங்கீதத்தின் கடைசிலையும் அல்லேலுயா இருக்கும். அல்லேலுயா 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 சங்கீதங்கள். ஆரோகண சங்கீதங்கள், சாங்ஸ் ஆஃப் த டிகிரி அல்லது சாங்ஸ் ஆஃப் தி அசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோகண சங்கீதம் 120லேருந்து 134 வரைக்கும், சங்கீதம் 120லேருந்து 134 வரைக்கும் இந்த 15 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதங்கள். என்ன ஆரோகண சங்கீதங்கள்? அரோகரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது பாடிக்கிட்டே போகிறது, உயர்த்துவது. ஆரோகணம் அப்படின்னா கடவுளை உயர்த்துவது. இஸ்ரவேல் மக்கள், அதில் குறிப்பாக ஆண்கள் 3 பண்டிகைகளுக்கு எங்கே வருவாங்க? வருஷந்தோறும் எருசலேமுக்கு வருவாங்க. 3 பண்டிகைகளுக்கு ஆண்கள் எல்லாம் வருவாங்க. அப்படி வரும்பொழுது பல இடங்கள்லேருந்து பயணித்து வருவாங்க. பாருங்களேன், உதாரணத்துக்கு நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் படித்த பெந்தைக்கோஸ்து பண்டிகை, பெந்தைக்கோஸ்து பண்டிகையில் 17 தேசங்கள்லேருந்து யூதர்கள் கூடி வந்தார்கள். அப்படி வரும்பொழுது என்ன செய்வாங்களாம், அந்த எருசலேம், அந்த மலை முகடுகள், ஆலயம், இதெல்லாம் அப்படி தூரத்தில் அப்படி தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருமா. பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்களாம். அந்த எருசலேம் அந்த நகரத்தை பார்த்த உடனே, அந்த பர்வதங்கள் பார்த்த உடனே பாடுவாங்களாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அப்போது இதான் ஆரோகண சங்கீதம். அந்த மலை மீது எல்லாம் மலைப்பாங்கான பகுதியில் எருசலேம், அந்த பகுதியில், அந்த மலைப்பகுதிகளில் ஏறி அப்படி நடந்து அப்படி அவங்க போக 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 அந்த கஷ்டம், கவலை, அந்த டயர்ட்னஸ், களைப்பு எல்லாம் தெரியாமல் இருப்பதற்கு பாட்டு பாடுவாங்க. சரிங்களா? அப்படி பாடப்பட்ட சங்கீதங்கள் தான் ஆரோகண சங்கீதங்கள் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 113லேருந்து 118 வரைக்கும் எகிப்திய துதியின் சங்கீதங்கள், ஈஜிப்சியன் ஹல்லல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லல்னா ஹல்லேலூயா. எகிப்திய
அல்லேலூயா சங்கீதங்கள். அதாவது எகிப்திலிருந்து ஆண்டவர் எப்படிலாம் எங்களை மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு 113ஆம் சங்கீதத்திலேருந்து 118வது சங்கீதம் வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 136ஆம் சங்கீதம் த கிரேட் ஹல்லல், மாபெரும் துதியின் சங்கீதம். அந்த சங்கீதம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று அப்படின்னு முழுக்க இந்த சங்கீதம் ஃபுல்லாக நம்ம வழக்கமாக அந்த நியூ இயர் டைம்லாம் அதை வாசிப்போம். பழைய ஆராதனைகள், பழைய வருஷ ஆராதனை வாசிப்போம். சங்கீதம் 136 அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு திரும்ப வரும். இப்படி இந்த சங்கீதங்களை நாம் பல வகைகளாக பிரிக்கிறோம். மேற்கொண்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சங்கீதங்களை பற்றி சொல்லும் பொழுது வரலாற்று சங்கீதங்கள், வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் சாம்ஸ், வரலாற்று காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு 105ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம் எல்லாம் படித்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எப்படி எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். சங்கீதம் 78 இதெல்லாம் படித்து பாருங்கள். வரலாற்று சங்கீதங்கள். ராஜரீக சங்கீதங்கள், ராயல் சாம்ஸ், ராஜரீக சங்கீதங்கள், ஆண்டவரை ராஜா என்று உயர்த்தக்கூடிய சங்கீதங்கள் பைபிளில் நிறைய இருக்குது. 2ஆம் சங்கீதம், 117ஆம் சங்கீதம், நிறைய 89ஆம் சங்கீதம், 72ஆம் சங்கீதம் எல்லாம் தேவனை ராஜாவாக காட்டக்கூடிய சங்கீதங்கள், ராயல் சாம்ஸ். மெசியானிக் சாம்ஸ், ஆண்டவரை மேசியா என்று காட்டும் சங்கீதம், மேசியாவின் சங்கீதங்கள். எந்த சங்கீதம் சொல்லலாம்? சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துக்கு பேர் மேசியாவின் சங்கீதம். மேசியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் மேசியாவாக எப்படி வெளிப்படுவார் அப்படின்லாம் அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். மேசியாவின் சங்கீதங்கள். புலம்பலின் சங்கீதங்கள், சாம்ஸ் ஆஃப் த லேமெண்ட், புலம்பலின் சங்கீதங்கள். மனசு உடைஞ்சு ஆண்டவர்கிட்ட கதறி கண்ணீர் விட்டு செய்யக்கூடிய ஜெபங்கள். சிம்பிளாக சொன்ன சங்கீதங்கள் எல்லாமே என்னதான்? சாம்ஸ் ஆர் ப்ரேயர்ஸ். சங்கீதங்கள் எல்லாமே ஜெபங்கள். ஜெபங்கள் தான் சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த சங்கீதங்களை விரும்பி படிக்கிறோம். அதை நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை அப்படியே வெளியே காட்டக்கூடிய ஒரு புத்தகமாக சங்கீத புத்தகம் இருக்கிறது. அதனால தான் நாம் அதை அதிகமாக விரும்பி வாசிக்கிறோம். புலம்பலின் சங்கீதங்கள். இந்த புலம்பல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனே எழுந்தருளும், சகாயம் செய்ய தீவிரியும், என் ஆண்டவரே தாமதியாதேயும், நீர் விரைந்து வாரும், நீர் எழுந்து வாரும், நீர் எழுந்தருளும், அப்படிலாம் இருக்கும். இல்லை, நம்முடைய உள்ளத்தினுடைய குமுறல்கள் அங்கே வரிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ ஒரு பாடல் இருக்குது அப்படின்னா, ஒரு கவிதை இருக்குது அப்படின்னா, இந்த கவிதைக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? போயம் இஸ் a collection of human emotions அப்படின்னு சொல்லுவாங்க. A poem is a collection of human emotions. மனித உணர்ச்சிகளின் கூட்டு தொகுப்பு அல்லது மனித உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் என்னது? சங்கீதம் அல்லது பாடல் அல்லது கவிதை. அப்போ இந்த சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட தேவ மனிதர்கள் தங்களுடைய போராட்டங்களிலே, கஷ்டங்களிலே, இன்பங்களிலே, துன்பங்களிலே, தோல்விகளிலே, வெற்றிகளிலே, வருத்தமான சூழ்நிலைகள், சந்தோஷமான சூழ்நிலைகள், இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் வெளிப்படுத்தின அந்த உணர்ச்சிகளின் தொகுப்பு அதான் என்னது? சங்கீதம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் இந்த சங்கீதம் எல்லாராலும் விரும்பி வாசிக்கப்படுகிறது. அதே போல் ஞான சங்கீதங்கள் அப்படின்னு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் சாம்ஸ் அல்லது விஸ்டம் சாம்ஸ், நமக்கு ஞானத்தை ஊட்டும் சங்கீதங்கள். எந்த சங்கீதம் சொல்லலாம்? 90ஆம் சங்கீதம் படிச்சிங்கன்னா, சங்கீதம் 90 யார் எழுதுனது? யாருன்னு சொன்னோம்? சங்கீதம் 90 மோசே. அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் நமக்கு என்ன ஞானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். நம்முடைய வாழ்க்கை
எப்படிப்பட்டது அப்படின்றத நமக்கு பாடமாக அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். 90ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம் கூட மோசே தான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் 91ஆம் சங்கீதத்தில் பிராக்கெட்டில் எதுவும் போட்டிருக்காது, தாவீது அப்படின்னா போட்டிருக்காது. ஆனால் 91ஆம் சங்கீதம் மோசே தான் எழுதியிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த வாதைகள் பற்றியெல்லாம் எழுதியிருப்பார். அந்த எகிப்திய 10 வாதைகளை கடந்து போனது யார்? மோசே. அதனால் மோசே அதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சங்கீதங்கள்லாம் எப்பொழுது தொகுக்கப்பட்டது அப்படின்னா கிமு 5ஆம் நூற்றாண்டில். கிமு 5ஆம் நூற்றாண்டில் எஸ்ரா நெகமையாக இருந்தாங்கல்ல, இந்த எஸ்ரா என்ற வேதபாரகன், எஸ்ராவும் இன்னும் அவர் காலத்தில் இருந்த ஏமான், ஏத்தான், இவங்கெல்லாம் அந்த அவர் காலத்தில் இருந்தவங்க, எஸ்ரா காலத்தில் இருந்தவங்க. இவங்க எல்லாம் முக்கியமாக எஸ்ரா அவருடைய தலைமையின் கீழே இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து இந்த சங்கீத புத்தகத்தை தொகுத்திருக்கலாம், ஒரு முழு புத்தகமாக அதை ஒன்று சேர்த்திருக்கலாம் அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பல சங்கீதங்களில் இன்னொரு வகை என்ன அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் சாம்ஸ், ஸ்தோத்திர சங்கீதங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற சங்கீதங்கள் இருக்குது. மகாதேவனின் மகத்துவம் பாடும் சங்கீதங்கள் என்று இருக்கிறது. மகாதேவனின் மகத்துவம் பாடும் சங்கீதங்கள், இப்படி பலதரப்பட்ட சங்கீதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சங்கீதத்தையும் நாம் படிக்கும் பொழுது கொஞ்சம் பின்னணி, அந்த சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன என்று தெரிந்து படித்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த சங்கீத வகையில் இன்னொன்று இருக்குது, பெனிடென்ஷியல் சாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிடென்ஷியல் சாம்ஸ், மனந்திரும்புதலின் சங்கீதங்கள். சங்கீதம் 51, சங்கீதம் 32, இந்த சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனந்திரும்புதலை வலியுறுத்தக்கூடிய சங்கீதங்கள். அப்போது அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளை, சங்கீதங்களை எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காலத்தில் எழுதின சங்கீத ஆசிரியர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அவர்கள் ஆண்டவரிடத்தில் பேசினார்கள், பாடினார்கள், தங்களுடைய ஜெபங்களை ஒரு பாடலாக எழுதி வைத்தார்கள். இதை நம்ம வாசிக்கும் பொழுது, இதை நம்முடைய ஜெபங்களில் பயன்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த காலத்தில் எழுதின மோசையோ, தாவீதோ, சாலமோனோ, அல்லது எசேக்கியாவோ, ஏமான், ஏத்தான், ஆசாப், யாருனாலும் சரி, அவர்களோடு அவங்க மனசோடு நாம் என்ன செஞ்சிடறோம்? ஒன்று சேர்ந்துடுறோம். சரி, அவர்களுடைய ஆசிரியர்களுடைய மனதோடு மட்டுமல்ல, இந்த சங்கீதங்கள் எல்லாம் யாருக்காக எழுதப்பட்டது? ஆண்டவருக்காக. அந்த ஆண்டவரோடும் என்ன செஞ்சிடறோம்? நாம் ஒன்றித்து விடுகிறோம். இந்த சங்கீதங்கள் நமக்கென்று எழுதப்பட்டது, நமக்காக எழுதப்பட்டது, நம்மை குறித்து எழுதப்பட்டது, நாம் எப்படி ஜெபிக்கணும் என்று எழுதப்பட்டது. சில இடங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சில கேள்விக்குரிய சங்கீதம்லாம் 1-2 இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல சாப சங்கீதம். எந்த சங்கீதம் சொன்னேன்? சாப சங்கீதம் 109. அந்த 109 சங்கீதத்தை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாமா? எடுங்க. 109ஆம் சங்கீதம், ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 9ஆம் வசனம் பாருங்களேன். 9:10. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துள்ள கடவர்கள். இப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, அவன் பெண்டாட்டி விதவையாகட்டும், அவன் பிள்ளைகளாம் பிச்சை எடுக்கட்டும், இப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்புறம் ஏன் அப்படி போட்டிருக்கு? சரி, என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சங்கீதம் மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் யார் எழுதினது? இந்த சங்கீதம் தாவீது. போட்டுக்கல, தாவீதின் சங்கீதம். தாவீது இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரா? பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? இதை எப்படி ஆண்டவர் உள்ளே சேர்த்தாரு, ஆவியானவர் எப்படி உள்ளே சேர்த்தாரு அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லலாம்? ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். சரிங்களா? நம்முடைய மனசில் இருக்கிற கோபங்கள் எதுனாலும் எதையும் மறைக்காமல் ஒழிக்காமல் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா ஜெபம் அதுதானே. நம்முடைய உள்ளம் திறந்து ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறது தான் என்னது? ஜெபம். அப்போ பாருங்கள், தாவீது தன் மனசில் உள்ளது எல்லாம் சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். சரிங்களா? ஒரு பாடல் என்னதான், உணர்ச்சிகளின் தொகுப்பு தான் ஒரு பாடல், ஒரு கவிதை அப்படின்னு பார்த்தோம். ஆகவே மனிதர்கள் தங்கள் உணர்ச்சிகளை ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, வெளிப்படுத்தலான்னு சொல்லியிருக்கிறார். தாவீது எங்கே தான் வெளிப்படுத்துகிறாரு? ஆண்டவர்கிட்ட தான் வெளிப்படுத்துகிறார், ஜெபத்தில் தான் வெளிப்படுத்துகிறார். அப்போ அதுக்காக நாமும் போய் ஆண்டவரே அவன் பிச்சை எடுக்கட்டும், விதவையாகட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிச்சிடலாமா அப்படின்னா அது சரி, நான் சொல்ல வரல. ஆனால் தேவன் நம்முடைய உணர்ச்சிகளையும் அவர் மதிக்கிறார் என்பதை தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? சத்துருக்களை நேசியும் தான் சொல்லுது, சிநேகியும் தான் சொல்லுது. அப்போது அவன் விதவையாகட்டும், அவனோட மனைவி விதவையாகட்டும், அவன் பிள்ளைகள் பிச்சை எடுக்கட்டும் அப்படின்னு இங்கே இருக்கிற மாதிரி நம்ம அப்படி செய்ய முடியாது. மரிமானவர்கள், அப்போ சங்கீதங்களை படிக்கும் பொழுது நம்ம கவனத்தோடு, ஜெபத்தோடு, ஆவியானவர் துணையோடு நம்முடைய ஆறுதலுக்காக என்ன செய்யணும்? படிக்கணும். நம்முடைய பக்தி விருத்திக்காக சங்கீதங்களை படிக்கணும். யாரையும் சாபம் போடுறதுக்காக சங்கீதங்களை படிச்சிட கூடாது. இந்த மாதிரி சில சங்கீதங்கள்லாம் படிச்சுட்டு நம்ம ஒரு தவறான விதத்தில் ஜெபிக்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த சங்கீதமும் ஆவியானவர் தான் உணர்த்தினார் தாவீதுக்கு. ஆவியானவர் தான் எழுதி வச்சார் 109ஆம் சங்கீதத்தை. இந்த சங்கீதம் ஃபுல்லாக நான் 2 வசனம் தான் படித்தேன். நீங்கள் இந்த சங்கீதம் ஃபுல்லாக படிங்க, ஃபுல்லாக வீட்டில் போய் படிச்சுப்பார். அன்பானவர்களே, இந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது என்ன ஒரு காரியத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 குறிப்புகள் சங்கீதத்தில் அப்படி என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது, அதை எப்படி வாசிக்கணும், சங்கீதங்களை எப்படி வாசிக்கணும். உதாரணமாக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரலலிசம் கிட்டத்தட்ட 5 விதமான பேரலலிசம் இருக்கிறது. சில உதாரணங்கள் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா பேரலலிசம்னு சமத்தன்மை. பேரலலிசம் என்று சொன்னால் சமநிலைத்தன்மை. சினானிமஸ் பேரலலிசம், ஒத்த கருத்து சமத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சில வசனங்கள் படித்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒத்த கருத்து சமத்தன்மை என்னென்னா, முதல் வரியில் உள்ள விஷயம் அப்படியே 2வது வரியிலையும் இருக்கும். முதல் வரியில் என்ன இருக்கும், 2வது வரியில் அப்படியே இருக்கும். ஒரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 3 எடுங்க. 3ஆம் சங்கீதம் முதல் வசனம், 3ஆம் சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். 2வது வரி என்ன சொல்லுது? எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். 2 ஒன்று தானே, ஒரே கருத்து தான். ஒத்த கருத்து சமத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, சினானிமஸ் பேரலலிசம். இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. 2வது ஆன்டிதெட்டிக் பேரலலிசம், எதிர்கருத்து சமத்தன்மை. முதல் வரியில் ஒரு விஷயம் இருக்கும், 2வது வரியில் வேறு விஷயம் இருக்கும். ஒரு வசனத்தை பற்றி படிப்போம். 37ஆம் சங்கீதம் எடுங்க. 37 வசனம் 21. 37 சங்கீதம் வசனம் 21 பாருங்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி, எடுத்துட்டிங்களா? சங்கீதம் 37 21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். 2 வேறு கருத்து. ஆன்டிதெட்டிக் பேரலலிசம், எதிர்கருத்து சமத்தன்மை. 2 கருத்து வேறு கோணத்தில் இருக்கும், ஆனால் பேலன்ஸ்டாக இருக்கும். துன்மார்க்கன் அவன் கடன் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டான். அப்படி யாராவது இருக்கிறோமா? கடன் வாங்கி திரும்ப செலுத்த மாட்டான். நீதிமானோ என்ன செய்வான்? இறங்கி அவன் கொடுக்கிறான். ஆன்டிதெட்டிக் பேரலலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2யுமே இப்போ நான் சொன்ன 2 விஷயம், ஒத்த கருத்து சமத்தன்மை, எதிர்கருத்து சமத்தன்மை, 2மே 1ஆம் சங்கீதத்தில் இருக்குது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். நீதிமான் எப்படி இருப்பான், கர்த்தருக்கு பிரியமானவன் எப்படி இருப்பான் அப்படின்னு முதல் 3 வசனங்கள். கடைசி 3 வசனங்கள் சங்கீதம் 1 4 5 6ஆம் வசனங்கள் படித்து பாருங்கள், ஆப்போசிட்டாக இருக்கும். துன்மார்க்கர் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். சரி, மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பேரலலிசம். ஒன்று சேர்க்கும் சமத்தன்மை. அதாவது முதல் வரியில் சொல்லப்பட்ட விஷயத்தை 2வது வரி பூர்த்தி செய்யும் விதத்தில் எழுதப்பட்டிருக்கும். முதல் வரியில் என்ன இருக்கோ அந்த முதல் வரியை ஃபுல்ஃபில் பண்ணுறது 2வது வரியில் இருக்கும். அதான் சொல்கிறாங்க சிந்தட்டிக்
பேரலலிசம். சங்கீதம் 9 10ஆம் வசனம் பாருங்கள். சங்கீதம் 9 வசனம் 10. ஒரே ஒரு உதாரணங்கள் மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆண்டவர், உம்மை தேடுறவங்களை நீ கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. இதை நிறைவாக்குகிற அடுத்த வரி என்னது? ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஒரு நிறைவு கொண்டு வருகிறது ரெண்டாவது வரி. சரிங்களா? எதை சொல்கிறாங்க? சிந்தட்டிக் பேரலலிசம். சங்கீதங்களை இப்படி சமநிலைத்தன்மை கருத்துக்கள் அடிப்படையில், அமைப்பின் அடிப்படையில் அழகாக எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். 4வது பேரலலிசம் கிளைமேக்டிக் பேரலலிசம் சொல்கிறாங்க. உச்சநிலை அடையும் சமத்தன்மை. முதல் வரியில் சொல்லப்பட்ட விஷயத்தின் தொடர்ச்சி 2வது வரியில் மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து வரும் 3வது வரியிலும், சில சந்தர்ப்பங்களில் அதற்கு மேல் அதிகமான வரிகளிலும் இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை பாருங்களேன். 34ஆம் சங்கீதம் எடுங்க, 4ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன். இது முதல் வரி. சரிங்களா? அடுத்து என்னது? அவர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தது மட்டுமல்ல, மேற்கொண்டு என்ன செய்கிறாரு? என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போது எவ்வளவு அந்த உச்ச நிலைக்கு போகுது பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. பதில் கொடுத்தது மட்டுமல்ல, எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். இது சொல்கிறாங்க கிளைமேக்டிக் பேரலலிசம், உச்சநிலை அடையும் சமத்தன்மை. முதல் வரியில் இருக்கிறது 2வது வரியில் விரிவாக்கப்படும், 3வது 4வது வரியில் இன்னும் உச்சநிலையை அடையும். இதுதான் 4வது வகை பேரலலிசம், உச்சநிலை அடையும் சமத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது எம்ப்ளமேட்டிக் பேரலலிசம், உருவக சமத்தன்மை எம்ப்ளமேட்டிக் பேரலலிசம். முதல் வரியில் உபயோகிக்கப்பட்டிருக்கும் உருவகத்திற்கான விளக்கம் அடுத்த வரியில் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், பைபிளில் நிறைய இடங்களில் சங்கீதங்கள்லையே நானும் ஒரு புழு அப்படின்னு இருக்கா? நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டன இருக்குல்ல? 22ஆம் சங்கீதத்தில் 22ஆம் சங்கீதம் எடுங்க. 22ஆம் சங்கீதம் 22 வசனம் 16 பாருங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. நாய்கள் யார் சொல்றாரு? அடுத்த வரி பாருங்க. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. சரிங்களா? அப்போது ஒரு உருவக வார்த்தை, ஒரு அடையாள வார்த்தையை தாவீது போடுறாரு. என்ன சொல்கிறார்? நாய்கள்னு சொல்கிறார். நாய்கள்னு யார் சொல்கிறாரு? பொல்லாதவர்கள் கூட்டத்தை சொல்கிறார். சரிங்களா? எம்ப்ளமேட்டிக் பேரலலிசம். முதல் வரியில் ஒரு அடையாள வார்த்தை இருக்கும், அதற்கான விளக்கம் அடுத்த லைனில் இருக்கும். சரிங்களா? அதே சங்கீதத்தில் 6ஆம் வசனம் பாருங்கள். 6ஆம் வசனம், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. ஏன் அப்படி சொல்கிறார் தாவீது? ஏன் தன்னை புழு என்று சொல்கிறார்? மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். புழுவை யாரும் மதிப்பாங்களா? மிதிப்பாங்க, அவ்வளோதான், மதிக்கலாம் மாட்டாங்க. அப்போ தாவீது சொல்கிறார், நான் அப்படி தான், நான் புழு மாதிரி. எம்ப்ளமேட்டிக் பேரலலிசம், புழு, நாய், இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. எம்ப்ளமேட்டிக் பேரலலிசம். இப்படி எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? இந்த சமத்தன்மை 5 காரியங்களை பார்த்தோம். திரும்ப சொல்கிறேன். முதல்ல சினானிமஸ் பேரலலிசம், ஒத்த கருத்து சமத்தன்மை. 2வது ஆன்டிதெட்டிக் பேரலலிசம், எதிர்கருத்து சமத்தன்மை. 3வது சிந்தட்டிக் பேரலலிசம், ஒன்று சேர்க்கும் சமத்தன்மை. 4வது கிளைமேக்டிக் பேரலலிசம், உச்சநிலை அடையும் சமத்தன்மை அல்லது விரிவுபடுத்தப்படும் சமத்தன்மை. 5வது எம்ப்ளமேட்டிக் பேரலலிசம், உருவக சமத்தன்மை அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இன்னொரு முறையும் இருக்கிறது சங்கீதங்களில். என்ன சொல்லுவாங்கன்னா அக்ராஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ராஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் முதல் எழுத்து அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து அலங்காரம். ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? அரிச்சுவடியில் ஆங்கிலத்தில் 26. எபிரேய மொழியில் எத்தனை இருக்குது? எபிரேய மொழியில் அந்த ஏபிசிடி மாதிரி ஐயா 22, 22. எபிரேய மொழியிலையும் 22 எழுத்துக்கள், கிரேக்க மொழியிலையும்
22 எழுத்துக்கள் தான். இங்கிலீஷில் தான் 26. சரிங்களா? நீங்கள் ஒரு உதாரணம் பாருங்களேன். 119ஆம் சங்கீதம். சங்கீதம் 119 எடுத்திங்கன்னா பைபிள்லேயே மிக நீளமான ஒரு சங்கீதம் அதுதான் 119 சங்கீதம். அதில் 8 எத்தனை பகுதிகள் இருக்குது? 22 பகுதிகள் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த ஒவ்வொரு 8 வசன பகுதியையும் நீங்கள் கவனித்து பாருங்களேன். அலஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், பைபிள் ஓப்பன் பண்ணுங்கள். 119 சங்கீதம். ஏற்கனவே இந்த 119 சங்கீதம் பற்றி 2 பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நம்ம சர்ச்சில். அலங்கார சங்கீதம்னு 2 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மறந்து போச்சான்னு எனக்கு தெரியல. 119 பாருங்கள், 1ஆம் வசனத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கு? அலஃப். 9ஆம் வசனத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கு? 9ஆம் வசனத்துக்கு மேலே பெத். 17ஆம் வசனத்துக்கு மேலே கிமல். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த எபிரேய ஏபிசிடி. அலஃப், பெத், கிமல், டாலத் அப்படின்னு வரிசையாக வரும். இந்த 119 சங்கீதம் முதல் 8 வசனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த 8 வசனத்தில் ஒவ்வொரு முதல் வசனத்தின் முதல் வார்த்தையும் அந்த அலஃப் 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 அந்த எழுத்தில் தான் தொடங்கும். சரிங்களா? அடுத்து 9லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெத், பீன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வசனமும் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் எல்லாமே பி 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 அப்படின்னு தொடங்கும். வழங்குது உங்களுக்கு? இப்போ எபிரேய மொழியில் எந்த பக்கம் இருந்து எழுதுவாங்க? அங்கேருந்து இந்த சைடு எழுதுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தான் தமிழ் இங்கிலீஷ் இப்படி இடமிருந்து வளம் எழுதுகிறோம். எபிரேய மொழி கிரேக்க மொழி வளம் இருந்து இடம் உருது எல்லாமே அந்த சைட்லேருந்து இப்படி எழுதுவாங்க. அப்படி இருந்து இப்படி வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் எபிரேய மொழியில் முதல் எழுத்து அலங்காரம் அப்படின்னு இருக்குது. அக்ராஸ்டிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. 119 சங்கீதம் அப்படித்தான் இருக்குது. புலம்பல் புத்தகம் படித்து பாருங்கள். புலம்பல் புத்தகம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். அதில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்? புலம்பலில் 5 அதிகாரங்கள். 1, 2, 4, 5 அந்த அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா 22 வசனங்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கீதத்தினோட அந்த புலம்பலில் அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனம் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி மாதிரி வரிசையாக எபிரேய மொழியில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துலேருந்து தொடங்கும். 22 வசனங்கள் 22 எழுத்துக்களை தொடங்கும். ஆனால் 3ஆவது அதிகாரம் புலம்பல் படித்தீங்கன்னா 66 வசனங்கள் இருக்கும். 66 வசனங்கள். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 3 வசனம் ஏ அலஃப் அப்படின்னு தொடங்கும். அடுத்த 3 வசனம் பெத், எபிரேய மொழியில் 2வது எழுத்து பெத். அடுத்த 3 வசனங்கள் பியில் தொடங்கும். அடுத்த 3 வசனங்கள் சியில் தொடங்கும். புரியுதா உங்களுக்கு? இப்படி அழகாக ஆவியானவர் ஆசிரியர்களை ஏவி எழுத வச்சார். எதான் சொல்கிறாங்க? முதல் எழுத்து அலங்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம சங்கீத புத்தகத்தில் பார்த்தோன்னா இப்படி நிறைய சங்கீதங்கள் முதல் எழுத்து அலங்கார சங்கீதங்கள் சங்கீத புத்தகத்தில் நிறைய சங்கீதங்கள் இருக்கின்றன. நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன், சொல்கிறேன். என்ன சங்கீதம் சொல்கிறேன்? 9ஆம் சங்கீதம், 10ஆம் சங்கீதம், 25, 84, 34, 37, 111, 112, 119, 145 இந்த சங்கீதங்கள் எல்லாமே அந்த 22 எழுத்துக்களின் அந்த எழுத்துக்களை வச்சு தான் ஆரம்பிக்கும். முதல் எழுத்து அலங்காரம், அக்ராஸ்டிக் ஸ்ட்ரக்சர். அப்போ இப்படி அழகாக சங்கீதம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இலக்கிய நயத்தோடு அதே சமயத்தில் மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி நம்முடைய மனதினுடைய ஆழங்களில் இருக்கிற எல்லா அபிப்பிராயங்களையும் ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக சங்கீதம் இருக்கிறது. அப்போது இதை கருத்தாக படிக்கணும். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சங்கீதம் முழுக்க யாரை மையமாக கொண்டிருக்கிறது? யாரை மையமாக கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவை. கிரைஸ்ட் சென்டர்ட், ஃபுல்லி காட் சென்டர்ட், தேவனை மையப்படுத்தி இருக்கிற புத்தகம் இந்த சங்கீத புத்தகம் என்றால் அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லிடுறேன். சுவிசேஷங்கள் சங்கீதங்கள் 2 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுவிசேஷங்களில் இயேசு மலைக்கு ஜெபிக்க போனார் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சுவிசேஷங்களில் இருக்கும். ஆனால் சங்கீதங்களில் அவர் செய்த ஜெபங்களையே சங்கீதங்களில் வாசிக்கும். சரிங்களா? சங்கீதங்கள் குறிப்பாக பாருங்கள், 22ஆம் சங்கீதம்
தாவீது எழுதினது போல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அவர் என்னெல்லாம் கதறி சொல்லியிருப்பார்ன்றது 22ஆம் சங்கீதத்தில் இருக்குது. 22ஆம் சங்கீதத்துக்கு ஒரு பேர் சொன்னேன், மேசியாவின் சங்கீதம். இன்னொரு பேர் சொல்கிறாங்க எக்ஸ்ரே ஆஃப் த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே ஆஃப் த கிராஸ். இந்த சிலுவையை ஒரு எக்ஸ்ரே பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. சங்கீதம் 22. சுவிசேஷங்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று காட்டுகிறது. ஆனால் சங்கீதங்கள் அவர் அறையப்படும் போது அவர் மனதில் என்ன ஓடினது, என்னெல்லாம் அவர் மனசில் எண்ணங்கள் ஓடிச்சு அப்படின்னு சங்கீதங்களில் வாசிக்கும். 3வது, சுவிசேஷங்களில் படித்தோன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறினார் அப்படின்னு இருக்கும். ஆனால் சங்கீதங்களில் பார்த்தால் அவர் பரலோகத்தில் எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். 110ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். அவர் ஏறினாருன்னு தான் காட்டும் சுவிசேஷங்கள். ஆனால் சங்கீதம் அவர் ஏறி எங்கே உட்காந்துருக்காருன்னு காட்டுகிறது. ஆகவே சுவிசேஷங்கள் இயேசுவை எங்கே விடுகிறதோ, எந்த இடத்துல அவரை குறித்து சொல்லி முடிக்கிறதோ, அங்கிருந்து சங்கீதங்கள் அவரை குறித்து பேச ஆரம்பிக்கிறது. The Psalms begin where the Gospels leave off. சங்கீதங்கள் சுவிசேஷங்கள் இயேசு குறித்து சொல்ல நிறுத்தின இடத்துல அங்கிருந்து சங்கீதங்கள் சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு வாசிக்க. பிரியமானவர்களே, அப்போ சங்கீதங்கள் முழுக்க முழுக்க யாரை தான் காட்டுது? இயேசுவை, தேவனை காட்டுகிறது. அப்போ இந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது we travel along with God. நம் தேவனோடு சேர்ந்து பயணிக்கிறோம். ஆக இந்த காலாண்டில் நம்ம சங்கீதங்களை படிக்கும் பொழுது தேவனோடு சேர்ந்து பயணிக்கிற அனுபவத்தில் வளருவோம். சங்கீதம் இல்லாமல் எபிரேய தொழுகை நடக்கவே நடக்காது. இஸ்ரவேல் மக்கள் சங்கீதம் இல்லாமல் அவங்க தொழுகையில் ஈடுபடவே மாட்டாங்க. நம்முடைய பர்சனல் லைஃப் அப்படி தான் இருக்குது. சங்கீதம் இல்லாமல் நம்ம ஜெப நேரத்தை முடிக்க விரும்புறதில்லை. ஆகவே இந்த காலாண்டில் சங்கீதங்களை நல்லா படிப்போம், கருத்து ஒன்றி படிப்போம். அதில் இருக்கிற ஆழமான பாடங்களை, சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இது அடிப்படை பாடமாக இந்த முதல் பாடத்தை வைத்து வருகிற நாட்களில் ஜெபத்தோடு சங்கீதங்களை கற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு மகத்துவமான பாடங்களை கற்றுக் கொடுத்து அவரை அறிகிற அறிவில் வளருவதற்கு நமக்கு தேவன் கிருபை செய்வார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த முதல் காலாண்டின் முதல் பாடத்திற்காக, சங்கீத புத்தகத்திற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். சங்கீதங்களை வாசிப்பது எப்படி என்று முதல் பாடத்தை படித்தோம். ஆண்டவரே, இந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது நாங்கள் எங்களையே வாசிக்கிறது மட்டுமல்ல, இயேசுவையும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை படித்தோம். ஆண்டவரே, சங்கீதங்கள் படித்து சங்கீதங்களின் அரசரான இயேசுவை நாங்கள் பார்க்க, அவரோடு சேர்ந்து பயணிக்கிற அனுபவத்தில் வளர கிருபை செய்யும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.